இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, அன்னைக்கு கார்லிக் சீஸ் ப்ரெட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். கார்லிக்கும் நல்ல பூண்டோட ஃப்ளேவர், சீஸு, நம்ம பட்டர் வச்சு செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த கார்லிக் சீஸ் ப்ரெட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த கார்லிக் ப்ரெட்டு வந்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 பூண்டு எடுத்து முழுசாகவே வச்சுக்கிட்டு இப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி விட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். பூண்டு வந்து ஒரு 2-3 நிமிஷம் மேலேயே இருக்கும், 4 நிமிஷம் கிட்டே இருக்கும். நல்லா வெந்திருக்கு. வெந்தது எப்படி கண்டுபிடிக்கணும், நீங்கள் பூண்டை வந்து அப்படியே திருப்பி வேக வைக்கும்போதே நல்லா பூண்டோட வாசனை வரும். அப்போ நீங்கள் வெந்துட்டுன்னு அர்த்தம். இதை வந்து நான் இப்போ எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு இந்த பூண்டை வந்து நல்லா சுட்டு வச்ச பூண்டை வந்து நல்லா உரித்து வச்சுட்டேன். நல்லா இதை வச்சு நல்லா இப்படி அமுக்கி விட்டுறலாம். இந்த கார்லிக்கை வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பட்டரோட இந்த நசுக்கி வச்ச பூண்டு விழுதை வந்து உள்ளே போட்டுருவோம். 1/2 டீஸ்பூன் கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வீட்டில் வந்து ஒரு 5-6 மிளகாயை போட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி தான் வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து பட்டர் ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டை வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் நான் தடவி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இந்த சீஸ் வந்து நான் ஏற்கனவே துருவி வச்ச சீஸ் வந்து இந்த மொசரல்லா சீஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெட்டில் ஃபுல்லாகவே படுற மாதிரி நல்லா பரப்பி விட்ருங்க. இந்த அளவுக்கு சீஸை வச்சுட்டு இப்போ இதை வச்சு அப்படியே ஒரு மூடி விட்டுறலாம். மூடிட்டு மேலேயும் இந்த பட்டரை வந்து நல்லா தடவி விட்டுருவோம், எல்லா பக்கம் படுற மாதிரி. இந்த ப்ரெட்டில் வந்து ஒரு சைடு நான் தடவி வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து நம்ம தோசைக்கல்லில் வச்சதுக்கப்புறம் பின்பக்கத்தில் வந்து தடவிக்கலாம். இப்போ வந்து இந்த தோசைக்கல்லை வந்து லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். இதை சூடு பண்ணிவிட்டு நல்லா மொத்தமாகவே ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பட்டர் வச்ச பக்கத்தை வந்து பின்பக்கமாக வச்சுக்கிறேன். இது மேலே பட்டர் தடவிடலாம். இப்போது இந்த பட்டரை தடவிட்டு இதை மூடி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2வது பக்கம் ஒரு திருப்பி போட்டுடலாம். மூடி வைப்போம். நல்லா இந்த 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, கார்லிக் ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் 3 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கார்லிக் ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கார்லிக் சீஸ் ப்ரெட்டை வந்து நம்ம செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் போய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூண்டை வந்து நான் வந்து ஒரு நல்லா கம்பியில் குத்திட்டு நல்லா அடுப்பில் வந்து சுட்டுட்டு நல்லா மசிச்சு எடுத்தேன். நீங்கள் அப்படி உங்களால் இது பண்ண முடியல அப்படின்னு நம்ம நினைக்கி நல்லா எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட செய்யலாம். நம்ம வந்து எண்ணெய் நிறைய வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி அடுப்பில் சுட்டுட்டு இந்த மாதிரி மசித்தேன். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.